என் கையில் இருக்கிற 1000 ருபீஸை வச்சுக்கிட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற கொழும்பு ஒன் கோல் ஃபேஸ் மால் ஃபுட் கோர்ட்டில் என்னென்னலாம் சாப்பிடலாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாலுக்குள்ள போன உடனே என்னை நோக்கி பாயும் தோட்டா ஃபுட் கோர்ட்டுக்கு போறேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஃபுட் கோர்ட்டுக்கு போய் பார்த்தா, டேய் எத்தனை கடடா வச்சிருக்கீங்க, இங்க சுத்தி முத்தி சாப்பாடு வாங்குறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல் இருக்கே. சரி நானும் இவ்வளவு கடையில என் கண்ணுக்கு ஃபெஸ்டா பட்ட இந்த சைனீஸ் கடைக்கு போயிட்டேன். போறோம் 1000 ரூபாய்க்கு ஏகப்பட்ட சாப்பாடை வாங்கி தள்ளுறோம் அப்படின்னு நினைச்சு உள்ள போனா, டேய் என்னடா இது எதை பார்த்தாலுமே 1000 ரூபாய்க்கு மேல இருக்கு சார். வடகரி பட் நான் ஒன்னும் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேங்க. சேலஞ்சுனா சேலஞ்சு தான். 1000 ரூபாய்க்குள்ள ஏகப்பட்ட சாப்பாடு வாங்குறோம். அத காரணமா வச்சுதான் பக்கத்து கடைக்கு போய் பார்த்தேன். சாப்பாடு கிடைச்சதா? வாய்ப்பில்லை ராஜா. இந்த கடையிலயும் எல்லா சாப்பாடும் 1000 ரூபாய்க்கு மேல தாங்க இருக்கு. சரி நானும் 1 மணி நேரமா அப்படி இப்படி சுத்திட்டு ஃபைனலா இந்த கடையில தான் 900 ருபீஸ்க்கு ஸ்ரீலங்கன் ரைஸ் அண்ட் கறி ஆர்டர் பண்ணோம். அதாவது வெஜ் மீல்ஸ். அப்பாடா ஃபைனலா சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்களா? பட் ஒரு சிறிய பின் குறிப்பு, உங்கள யாராச்சும் இந்த மால்ல இருக்கிற ஃபுட் கோர்ட்ல 1000 ருபீஸ்க்கு சாப்பிடணும்னு நினைச்சு வரீங்கன்னா, நீங்க வீட்ல இருந்து வரும்போதே குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. பிகாஸ் நீங்க நார்மலா வெளியே வாட்டர் பாட்டில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஸ்ரீலங்கன் காசுக்கு 100 ரூபாய் தான் ஆகும். பட் அதுவே நீங்க இந்த மால்ல இருக்கிற ஃபுட் கோர்ட்ல வாங்குனீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டிலோட ஸ்டார்டிங் பிரைஸே 300 ரூபாய் தான். ஐயோ இவ்வளவு சொன்ன நானு கடைசியில இந்த வாங்கின சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டேனே. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். 900 ரூபாய்க்கு வாங்கின இந்த வெஜ் மீல்ஸ் வந்து நல்லா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நல்லாவே இல்லை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.